ராமராமா, ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிருகுவாசரா, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாசம் 27ஆம் தேதி அஷ்டமி திதி, ராத்திரி 8:50 வரை, பின்பு நவமி திதி, பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் கார்த்தால் 9:21 வரை, பின்பு உத்தராட நட்சத்திரம், சிவயோக பாலவகரணம், ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது பித்ரு காரியங்கள் செய்யலாமா? அதாவது காஷி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரையா போறோம். கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும்னு போறோம், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னு போறோம், ராமசேதுல போய் தனுஷ்கோடியில போய் ஸ்நானம் பண்ணணும்னு போறோம், ராமநாதரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு போறோம். போனா இந்த மாதிரி தீர்த்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் போனா அங்க போய் தேவதைகளை தரிசனம் பண்றதோட நிறுத்திக்க கூடாது. நமது அப்பா உயிரோட இல்லை அப்படின்னா எவர்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அவர்கள் அங்க போனா பிதர்களுக்கும் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும், ஹிரண்ய ரூபமாகவாவது செய்ய வேண்டும், அல்லது தர்ப்பணமாவது செய்ய வேண்டும் என்று கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு தீர்த்த ஸ்ராத்தம் அப்படின்னே பேர். தீர்த்தங்களுக்கு போனா நிச்சயமா உடனே அங்க பிதர்கள் காத்துன்னு இருக்காளாம். நமக்கு என்ன கொடுப்பான் நம்ம குழந்தைகள் அப்படின்னு எதிர்பார்க்கறாளாம். அதனால அங்க போய் அங்க ஒரு பிண்ட பிரதானம் பண்றது, தர்ப்பணங்கள் பண்றது அப்படிங்கிறத கட்டாயம் செய்ய வேண்டும். ஆம்ரா.